எங்கே பார்ப்பா அவர் வாழ்க்கையை. அவர் என்ன எடுத்து வந்தார் சென்னைக்கு? அவங்க அம்மா இருந்து தெரியுமா, அப்பா இருந்து தெரியுமா, அவருக்கு யாரோ ஒரு வேளை சோறு கொடுத்தாங்களா, இல்லை அவர்கிட்ட ஏதாவது படிப்பு இருக்குது, அவர் வள்ளியா அப்படின்னு தாய்மார்களும் தந்தைமார்கள் நிறையா கஷ்டப்படாத நல்லா ஆர்டர் பண்ணுற இளைஞர்களும் அது ஒரு பிரிவு தான் அப்படி இருப்பாங்க. இன்னொரு பிரிவுன்னு என்னை ஏற்றுக்கிட்டாங்க, என் வாழ்க்கையை பார்க்குறாங்க. எங்கே நான் சென்றாலும் என்னையோட வயதில் முதிர்ந்தவங்க கூட ஆசீர்வாதம் வாங்கும்போது என்னை இன்னும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்தி எங்கே சென்றாலும் நான் வண்டி விட்டு இறங்கினாவே நான் ஒரு நடிகரோ அரசியல்வாதி இல்லாமல் ஒரு தொழில் துறையில் ஒரு உண்மையை பேசுகிற மாதிரி அந்த உண்மையை கிடைத்த அந்த வாழ்க்கை எல்லோரும் என்னை வணங்குவது, கடைப்பிடிப்பது. உங்களை பார்த்து அந்த தொழில் செஞ்சேன், உங்களை பார்த்து தான் வந்தேன். ஏன் நம்ம விஜய் டிவியில் நீங்களே பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய வச்சான் பிகன் நோட்ஸில் அவரே சொன்னார், அண்ணனை பார்த்து அந்த வேலையை விட்டு வந்து நானே கறி இட்லி போட்டேன்னு. இப்படி படித்தவங்க இன்றைக்கி படிப்பு இல்லைங்கிறவங்க உழைக்குன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன். எவெல்லாம் அனாதை எனக்கு படிப்பு இல்லை பணம் இல்லைங்கிறங்களா நான் உதாரணமாக இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால தான் நான் போற்றப்படுகிறேன். மற்ற பணக்காரனுக்கும் எனக்கு நான் பந்தா பண்ணுறதுக்கான இல்லை, படிக்காத தமிழ் செல்வத்தாலே சாதிக்க முடியும். அதனால தான் இதை பெருசாக பேசப்படுது.